மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் உயர்நீதிமன்ற கிளையும் மதுரை ரோட்டரி மீனாட்சி சங்கமும் இணைந்து இளம் வழக்கறிஞர் மு. செல்வகுமார் எழுதிய 1000 அர்த்தங்கள் என்ற புத்தகத்தை இங்கே நாம் வெளியிட இருக்கிறோம். இந்த நிகழ்வில் நாம் எல்லாம் இங்கே கலந்து கொண்டமைக்கு முதற்கண் 2 சங்கங்கள் சார்பாக எங்களுடைய அன்பான வரவேற்பை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நிகழ்வின் முதல்வாக ரோட்டரியின் வழக்கத்திற்படி ரோட்டரியினுடைய தலைவர் தாஸ்குமார் அவர்களுக்கு எங்களுடைய மதுரை ராசாசி மருத்துவமனையினுடைய முன்னாள் டீனும் இன்றைய வேலம்மாள் மருத்துவமனையினுடைய டீனும் திரு ரத்னவேல் மருத்துவர் அவர்கள் இந்த காலரை அணிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ரோட்டரியினுடைய வழிபாடு ரோட்டரி கிரேஸ் கூறுவதற்காக மீனாட்சி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு ஜெயசீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ரோட்டரி வழிபாடு. மனித இனத்தை படைத்து பாதுகாக்கும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த கூட்டத்தின் மீது தங்களின் ஆசிகளை அளவின்றி வழங்கிட பணிவுடன் வேண்டுகிறோம். அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களும் தொண்டு உணர்வு மற்றும் உண்மை வழியில் செயல்படுவோம் என்பதை உறுதி கூறுகிறோம். 4 வழி சோதனை. ஒரு செயலை நினைப்பதற்கு, சொல்லுவதற்கு, செய்வதற்கு முன்பு நாம் செய்து கொள்ள வேண்டிய 4 வழி சோதனை. இது உண்மைதானா? இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமாக இருக்குமா? இது நல்ல எண்ணத்தையும் மேம்பட்ட நட்புணர்வையும் உருவாக்குமா? இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குமா? நன்றி. நன்றி முன்னாள் தலைவர் ஜெயசீலன் அவர்களுக்கு. வழக்கமாக நம்ம மதுரை வழக்கறிஞர் சங்கத்தில் நிகழ்ச்சி நடத்துவோம். அதில் மாஸ்டர் ஆஃப் செரிமனி, அப்புறம் தொடர்ந்து வரவேற்பறை செய்வோம். இந்த ரோட்டரியிலே நான் இருக்கிறனால அந்த ரோட்டரி நண்பர்களை பற்றி தெரியனால அந்த வரவேற்பறையும் நானே எடுத்துக்கிட்டேன். அதுக்கு உங்களுடைய அன்பான உங்களுடைய அனுமதியோடு இங்கே வருகின்றிருக்கின்ற அனைவரையும் வருக என்ற வரவேற்பறை நல்குவதற்காக வந்திருக்கின்றேன். வானமாய் விளைந்து வனமாய் விரிந்து கானமாய் திரிந்து ஞானமாய் சுரந்த உயர்ந்த தமிழால் உள்ளம் நிறைந்த தமிழால் அவையோரைய உங்களை அனைவரையும் அன்போடு வணங்கி மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மற்றும் ரோட்டரி சங்கத்தினுடைய மீனாட்சி சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு எங்களுடைய சங்கத்தின் தலைவர் திரு எம். கே. சுரேஷ் அவர்கள் தலைமை வகிக்க, அவரை தொடர்ந்து ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் திரு தாசகுமார் அவர்கள் முன்னிலை வைக்க இந்த விழா இனிதே நடைபெறுகிறது. பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையே ஒரு நல்ல காரியம் என்றாலும் சரி, இளம் வழக்கறிஞர்களை ஊக்குவிப்பதற்காக இங்கே இருக்கின்ற நீதியரசர்களில் இந்த 2 நீதியரசர்களும் அதற்கு எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல. அந்த வகையிலே இந்த நிகழ்வை நாங்கள் அவரிடம் சொன்ன பொழுது, இளம் வழக்கறிஞர் தொழிலையும் செய்து கொண்டு புத்தகம் எழுதுகிறாரா, அவரை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் என்று பல்வேறு பணிச்சுமைகள் கூட இங்கே வருகை தந்து நம்ம எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் டி. பரத சக்கரவர்த்தி அவர்களை வருக என்று அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடன் இணைந்து இங்கே வருகின்றிருக்கின்ற நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்த திரு சத்யநாராயண பிரசாத் நீதியரசர் அவர்களை வருக என்று அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வு இங்கே திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கிறோம். அதிகபட்சம் ஒரு 45 நிமிடத்திற்கு மேல் வாய்ப்பில்லை. அதை உங்கள் மனதிலே சொல்லி வைக்க கடன்படி இருக்கின்றேன். இருந்தாலும் நீதியரசர் திரு சத்யநாராயண அவர்கள் என்னிடம் வரும்பொழுது சொன்னார், புத்தகத்தை பெற்றுக்கொண்டு என்னை அனுப்பிவிடுங்கள், உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், ஆகவே அந்த விவரத்தையும் இந்த சபையிலே சொல்லிக்கொண்டு விழாவை துவங்குகிறோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற தொடர்ந்து என்னை போன்ற இளம் வழக்கறிஞர்களை ஊக்குவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நூல் ஆசிரியரை பற்றி நூலை பற்றி இங்கே எடுத்துரைக்க வந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் திரு சாமித்துறை அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இளம் வழக்கறிஞர் அவர்களை பற்றி சொல்வதற்கு இங்கே வருகின்றிருக்கின்ற விஜயகுமார்
தடயவியல் துறை நிபுணர் இயக்குனர் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை தொடர்ந்து ரோட்டரியினுடைய பங்கு, ரோட்டரியினுடைய பங்கில் சட்டம் என்ன செய்கிறது என்ற தலைப்பில் இங்கே ஒரு சிறு துளி நிமிடம் 5 நிமிடங்கள் பேசுவதற்காக எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்ற முன்னாள் அரசு ராசாசி மருத்துவமனையினுடைய டீனும் இந்நாள் வேலம்மாள் மருத்துவமனையினுடைய டீனுமான எங்கள் நெஞ்சில் நிறைந்த மருத்துவர் ரத்னவேல் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேரத்தின் காலந்தன்பி கருதி இங்கே வருகின்ற அனைவரையும் மூத்த இளம் அரசு முன்னாள் இந்நாள் அனைத்து வழக்கறிஞர்களும் இங்கே வருக வருக என்று யாரும் பேரை விட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நம்ம திட்டமிட்டபடி 5 மணிக்கு ஆரம்பிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் யாரும் கோச்சிக்கிறவனா, உங்கள் அனைவரையும் எங்கள் நெஞ்சார்ந்து வருக 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 என்று அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வில் முதல் நிகழ்வாக நாம் தமிழர் பண்பாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொண்டாலும் வந்த விருந்தினர்களை நாம் கௌரவம் செய்வது நம்மளுடைய அத்தியாய கடமையாக இருக்கிறது. அந்த வகையிலே நம்மளுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு திரு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கு சங்கத்தின் தலைவர் MK சுரேஷ் அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவிக்கிறார். அதேபோல் மாண்புமிகு நீதியரசர்களுக்கு எங்களுடைய அன்பின் அடையாளமாக மதுரையை ஆளும் அருள்மிகு மீனாட்சி அம்மனுடைய திருவுருவ சிலையை இங்கே வழங்கி அவரை கௌரவிக்கின்றோம். அவருடன் இணைந்து ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் திரு தாசகுமார், நூலாசிரியர் அருமை தம்பி செல்வகுமார் இருவர்களோடு இணைந்து தொடர்ந்து ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் திரு தாசகுமார் அவர்கள் எங்கள் நெஞ்சில் நிறைந்த நீதியரசர் திரு சத்யநாதா பிரசாத் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். மாண்புமிகு நீதியரசர் பெருந்தகைக்கு ரோட்டரி சங்கத்தினுடைய செயலர் பாஷா அவர்களும் MBA செயலாளர் நானும் எங்களுடைய சங்க தலைவர் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் விழாநாயகன் செல்வகுமார் ஆகியோர் இணைந்து இந்த நினைவு பரிசை வழங்குகிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த அருமையான வேளையில் அருமை சகோதரர் இளம் வழக்கறிஞர் மு செல்வகுமார் அவர்கள் எழுதிய 1000 அர்த்தங்கள் என்ற புத்தகத்தை இங்கே நாம் வெளியிட இருக்கிறோம். இந்த வெளியீட்டிற்கு அருமை தம்பி மிக சிரமப்பட்டிருக்கிறார். ஒரு சட்டக்கல்லூரி மாணவராக மட்டுமில்லாமல் ஏற்கனவே பொறியியல் படிப்பையெல்லாம் படித்து அதன் பின்பு சட்டப்படிப்பை மேற்கொண்டு இங்கே வருகை தந்து இந்த மதுரை மீனாட்சி சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் இருந்து ஒரு சேர இந்த 2 நிகழ்வுகளையும் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தில் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்கெல்லாம் மூட்டி இந்த விழா இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இனிய வேளையிலே அந்த புத்தகத்தை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை மாண்புமிகு நீதியரசர் திரு சத்யநாராயண பிரசாத் அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்வை தொடர்ந்து நூலை பற்றிய மதிப்பீடை நம்மளுடைய அன்பு சகோதரர் மூத்த வழக்கறிஞர் கு சாமித்துரை அவர்களை அன்போடு அழைத்து இந்த புத்தகத்தினுடைய மதிப்பீடை சபையிலே அறிமுகம் செய்யும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி, உலவிக் கொண்டிருப்பதுதான் காற்று, செயல்பட்டு கொண்டிருப்பவர்தான் இளைஞர். எங்களுடைய மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கு வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நூலினை அற்புதமாக வெளியிட்டு அந்த நூலினை இங்கே பெற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு, சத்யபிரசாத் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை தம்பி வழக்கறிஞர் கவிஞர்
மு. செல்வகுமார் 1000 அர்த்தங்களாக 4வது நூலினை இந்த தமிழ் சமுதாயத்திற்கு படைத்திருப்பதற்காக வணக்கங்களை நான் பெருமையோடு கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அவருடைய 19வது பக்கத்தில் இருந்து 92வது பக்கம் வரை ஒவ்வொரு வைர வரிகளாக அது மிக அற்புதமாக படங்களோடு அவர்கள் வெளியிட்டிருப்பதற்காக முதலிலே வணக்கங்களை, எளிமையாக புரியக்கூடிய அந்த ஹைக்கூ கவிதை என்றால் என்ன என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னதற்காக வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 வரி ஜப்பான் அந்த ஹைக்கூ கவிதைகள், மின்மினி கவிதைகள், குறும்பா, 3 வரி முத்தாய்ப்பு, மெல்ல திறந்த கதவு என்று சொல்லக்கூடிய எளிமையாய் புரியக்கூடிய மனிதனுக்கு அவர் மிக எளிமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அதிலே சமுதாயம், காதல், தமிழ் மனம், பொருளாதார ஏற்றத்தாழ்வு எல்லாவற்றையும் எடுத்து சொன்னதற்காக என்னுடைய வணக்கங்களை மீண்டும் கவிஞருக்கு நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நினைத்தால் வராது, உழைத்தால் மட்டுமே வரும் முன்னேற்றம். இந்த வரிகள் நம்முடைய 10 விரல்களே மூலதனம் என்பதை நிரூபித்து எழுதி காட்டிய கவிஞனுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. 10வது தடவை விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. அதை முன்னேற்றத்தின் அற்புதத்தை எடுத்து சொன்னதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஏன்னா இன்னைக்கு பேரா ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் தான் இந்திய தேசத்திற்கு 29 மெடல்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உழைப்பை இந்த நேரத்திலே பார்க்கின்றோம். அதிலே 7 தங்கப்பதக்கங்கள். நார்மல் இதை காட்டிலும் இன்றைக்கி இந்தியனுடைய பெருமையை நிலைநாட்டியவர்கள் அவர்களை அந்த உழைப்பை பற்றி எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். உண்மை என்றால் திருத்திக்கொள், இல்லை என்றால் சிரித்துக்கொள், விமர்சனங்கள். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. இன்றைக்கி பல நேரங்களில் டென்ஷன் வரும். உண்மையிலேயே பல்வேறு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கே டெய்லி ஒரு மொட்டை கடிதாசிகள் வந்து கொண்டே இருக்கும். டென்ஷனாக இருக்கும். விமர்சனங்களை பார்த்தாலே இன்றைக்கி பல டிஃபமேஷன் கேஸில் வந்து நிற்கும். ஆனால் நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மை என்றால் திருத்திக்கொள், நம்மையே நம்ம திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பாதை. இல்லை என்றால் சிரித்துக்கொள். போய் இதுக்காக போய் கோர்ட்டில் வரப்புக்காக போய் வாழ்க்கையவே விட்ட மாதிரி தன்னுடைய எதையும் செய்ய வேண்டாம் என்பதை அற்புதமாக சொன்ன கவிஞனுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மின்சாரம் இல்லாத வீட்டிலும் பாகுபாடின்றி இரவில் ஒளியாய் நிலா என்பதை அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இங்கே உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியிலே கலக்குது, ஒற்றுமை இல்லாத மனித குலம் உயர்வும் தாழ்வும் பார்க்குது என்ற அந்த வார்த்தையை நிரூபித்து, நீங்கள் எல்லா மக்களுக்கும் நிலா எப்படி இருப்பதைப் போல சமுதாயம் இருக்க வேண்டும் என்ற அந்த அக்கறையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி பணம் 10 செய்யும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மிடம் இருக்கும்போது தெரியாது, பிறரிடத்தில் போகும்போது தான் தெரியும் பணத்தின் அருமை என்று இந்த கவிஞர் 3வதுல பஞ்ச் பாலாவா பல இடங்களில் சொல்லியிருப்பதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவனம் தேவை, கொட்டினால் அல்ல முடியாது. வார்த்தைகள், வேர்ட்ஸ் ஆர் கிரியேட்டிவ் பவர் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய காட்டையே ஒரு சின்ன தீக்குச்சி கொளுத்திடும். அதே போல் இந்த வார்த்தைகளினால் இன்றைக்கி எத்தனை நம்ம பல்வேறு கொலை வழக்குகளில் கூட பார்க்குறோம். இன்றைக்கி கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன், சடன் ஃபைட், செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாமே ஒரே ஒரு வார்த்தையினால் இன்றைக்கி வரக்கூடிய வழக்குகள் தான் அதிகமாக இருக்கிறது. அதை அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மூங்கிலுக்குள் காற்றாய் நுழைந்தேன், இசையாய் பிறந்தேன். காதல், அவர் நல்ல ஒரு தன்னுடைய காதல் பார்வையை அற்புதமாக சொல்லியிருக்கிறார். காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் சாதல் சாதல். இங்கே கூட்டத்தில் தனியாக தெரிந்தது அவள் விழிகள் என்று அதையும் மிக அற்புதமாக எடுத்து வைத்திருக்கின்றார். இன்றைக்கி பல நேரங்களில் நம்முடைய அடுத்த என்ன செய்யலாம் என்பதை விட அடுத்தவனை என்ன செய்யலாம் என்பதை விட அடுத்து என்ன செய்யலாம், முன்னேற்ற பாதைகள். இப்படி ஒரு கவிஞனுடைய படைப்புகளிலே ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாக,
இன்னைக்கு அந்த பார்வை அந்த கைக்கு கவிதைக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் நம்முடைய கொடி கொடுத்தீர், குண்டூசி தந்தீர், சட்டை இன்னைக்கு எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோம் பசையற்று போனோம், பாலின்றி பிள்ளைகளும் பட்டினியால் தாய் அழுவா, வேலையின்றி நாம் அழுவோம் வீடு முச்சூடும் அழும், குண்டிக்கு ஒரு துண்டும் இல்லை, கோல் வரும்ப தாளை இல்லை, ஒண்ட குடிசை இல்லை, திண்டாட்டம் வாட்டுதடா. இந்த கவிஞனுடைய பார்வையை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து கடைசியாக அவருடைய பார்வையை பற்றி ஒரு கவிஞனோடு இணைந்து பார்க்கின்ற பொழுது, அவன் பட்டு வேட்டி கட்டியதாக கனவில் இருந்தபோது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது. இது கவிஞர் வைரமுத்துடைய கவிதையை அதே பார்வையில் இவருடைய கவிதையும் அமைந்திருக்கிறது. உங்களுடைய வெற்றி பயணம் இது 3 முக்கியமான கவிதை தொகுப்புகள் வெளியிட்டு 4வது தொகுப்பையும் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். உளவியல் ரீதியான ஒரு கவிதை நூலும் அவர் இப்போ தயார் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 2வது நோபல் காஸ், சர்வ் அதர்ஸ் என்று சொல்லக்கூடிய ரோட்ரி, அதை மிக அற்புதமான அந்த பயணத்திலே இந்த அத்தனை பணத்தையும் அங்கே இருக்கக்கூடிய தொழு நோயாளிகளுடைய காப்பகத்திற்கு கொடுப்பதற்காக செய்யும் பொழுது வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே அந்த நூல்களை வாங்க வேண்டும், அதை நாம் உழைத்து பிறருக்கு பயன் தர வேண்டும். நன்றி. திரு சாமுத்திரி அவர்களுக்கு சங்கத்தின் துணைத் தலைவர் சிவபிரியா அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி மரியாதை செய்கிறார். நூலினுடைய மதிப்பீட்டை வழங்கிய மூத்த வழக்கறிஞர் கு சாமித்திரி அவர்களுக்கு எங்களுடைய 2 சங்கங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நூலை பற்றி சொல்லிட்டாங்க, நூல் ஆசிரியரை பற்றி சொல்லணும். இளம் வழக்கறிஞரை பற்றி சொல்வதற்காக முதல்ல அறிமுக உரையில் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் சொல்லுக்கு போல அவங்களுடைய உடன்பிறந்த சகோதரரை ராஜேந்திரன் ஐஏஎஸ் சொல்கிறேன். 2 பேரும் உடன்பிறந்த சகோதரர்கள். அவரை பற்றி இங்கே சொல்வதற்காக வருகின்றிருக்கின்ற முன்னாள் தடயவியல் டிபார்ட்மெண்ட்டுடைய இயக்குநராக இருந்து அவரும் வழக்கறிஞர், நம்மளுடைய சங்கத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளிலும் அவரும் ஒரு முழுதுணையாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்த நூல் ஆசிரியரை பற்றிய அறிமுக உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு திரு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களையும், மாண்புமிகு திரு நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்களையும், இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள MBA அசோசியேஷனோட தலைவர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களையும், இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கின்ற ரோட்டரி மதுரை மீனாட்சி கிளப்பினுடைய தலைவர் திரு தாஸ்குமார் அவர்களையும், வரவேற்புரை நல்கிய வழக்கறிஞரும் MBA அசோசியேஷனுடைய பொதுச் செயலாளருமான வழக்கறிஞர் வெங்கடேசன் அவர்களையும், இந்த நூலை மிகச் சரியான அவருக்கே உரியான வழியிலே மிகச் சிறந்த முறையிலே மிக உன்னதமான முறையிலே அறிமுகம் செய்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் சாமிதுரை அவர்களையும், இந்த விழாவில் ரோட்டரியின் சேவையில் சட்டத்தின் பங்கு என்பதை சிறப்பாக நமக்கு எடுத்துரைக்க முன்வந்துள்ள மருத்துவர், முன்னாள் அரசு ராஜாஜி மருத்துவமனையின் டீனாக இருந்தவர், தற்பொழுது வேளம்மாள் மருத்துவமனையினுடைய டீனாக இருக்கக்கூடிய டாக்டர் ரத்தினவேல் அவர்களையும், இந்த நூல் ஆசிரியர் ஏற்புரை வழங்க இருக்கின்ற வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களையும், மேலும் இங்கு இந்த விழாவிற்கு இந்த விழாவினை சிறப்பிக்கும் வகையிலே இன்றைய தினம் இங்கு குழுமி இருக்கின்ற
அனைத்து அத்துணை நல்ல உள்ளங்களையும் கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். நன்றிகள் கோடி. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இந்த நூலாசிரியரை பற்றிய அறிமுக உரை. வழக்கறிஞர் வெங்கடேசன் சொன்னார், முதல்ல என்னுடைய தம்பி பேரை எனக்கு சொல்லிட்டார். மிக்க நன்றி. ஏனால் குறிப்பாக சொல்லுகின்றேன், நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாகத்தான் இருக்கின்றோம். நான் எங்கள் குடும்பத்தில் மூத்தவன். சாதாரண ஒரு காவலராக இருந்த எங்கள் தந்தைக்கு பிறந்து நான் தமிழக அரசின் தடய அறிவியல் துறையின் இயக்குநராக பணிபுரிந்து நிறைவு செய்துள்ளேன். எனக்கு அடுத்தவர் மிஸ்டர் சி ராஜேந்திரன் IAS. அவர் முன்னாள் வேலூர் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து அரசு செயலராக பணிபுரிந்து நிறைவு செய்தவர். அடுத்தபடியாக அடுத்த தம்பி சி சந்திரசேகர் IPS அவர்கள் காவல்துறையில் தலைவராக ஐஜியா போலீஸாக இருந்து பணி நிறைவு செய்தவர். எங்கள் 3 பேரில் யாரை பார்த்தாலும் யாருங்கிற குழப்பம் இருக்கத்தான் செய்யுது. துரப்பாண்டியனுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது நூல் ஆசிரியரை பற்றி அறிமுகம் செய்வதற்கு பதிலாக என்னை அறிமுகம் செய்ததற்கு மன்னித்து கொள்ள வேண்டுகின்றேன். நூல் ஆசிரியரை பொறுத்தளவில், வழக்கறிஞர் செல்வகுமாரை பொறுத்தளவில் உறவில் எனக்கு அவர் மாப்பிள்ளை. ஆனால் உணர்வுகளில் அவர் மிகப்பெரிய இளம் கவிஞர், இலக்கியவாதி. ஏற்கனவே வெளியிட்ட வைகை கவி என்ற நூலிற்கும் அந்த கவிதை படைப்பிற்கும் நான் அந்த விழாவிலும் கலந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினம் இங்கு வெளியிடப்பட்டுள்ள 1000 அர்த்தங்கள் என்ற அருமையான கவிதை தொகுப்பு விழாவிற்கும் கலந்து கொண்டிருக்கின்றேன். என்னை அழைத்து பெருமைப்படுத்திய இளங்கவிஞர், எனது இதயத்தில் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய எனது அருமை மாப்பிள்ளை வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் MBA அசோசியேஷனுக்கும் மதுரை மீனாட்சி ரோட்டரி கிளப்பிற்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். கவிஞர் செல்வகுமார் அவர்கள் TVS மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே SSLCயும் 12th ஸ்டாண்டர்டும் படித்த பின்பு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் BE ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்த பின்பு மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் MSc சைக்காலஜி படித்து பின்பு MS செல்லமுத்து அறக்கட்டளை நடத்தக்கூடிய PG டிப்ளமோ இன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் படித்த பின்பு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு அகாடமியில் டிப்ளமோ இன் ஸ்கெட்சிங் படித்துவிட்டு பின்பு இறுதியாக மதுரை சட்டக்கல்லூரியிலே சட்டம் பயின்றவர். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், சட்டம் பயின்ற பின்பு அவர் தற்பொழுது உங்களுடன் இணைந்து வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகின்றார். அவரை பொறுத்தளவு அவரது பொழுதுபோக்குகளாக எழுத்து, ஸ்கெட்சிங், டிராயிங், கிரிக்கெட், செஸ், கேரம்போர்ட், புகைப்படம் எடுத்தல் போன்றவற்றை அவர் தன்னுடைய பொழுதுபோக்காக கொண்டிருக்கின்றார். அவர் மதுரை பார் அசோசியேஷன், மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் MBA அசோசியேஷனில் உறுப்பினராக இருக்கின்றார். சிங்கப்பூரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கவிமாலை என்ற குழுவில் உறுப்பினராக இருக்கின்றார். மதுரை மீனாட்சி ரோட்டரி கிளப்பினுடைய உறுப்பினராக இருக்கின்றார். மதுரை உலக தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினராக இருக்கின்றார். மேலும் அவர் பள்ளி நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடன் ஒரு நாள் பயணம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அரிய வாய்ப்பை பெற்றவர். மேலும் இவர் சிங்கப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மெல்வின் யங்
அவர்களிடம் தனது கவிதைகளுக்காக பாராட்டு பெற்றுள்ளார். மேலும் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய விதைகள் மாணவர் என்ற பட்டறையில் பயின்று பல கவிதைகளை எழுதி சிங்கப்பூர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு எம் கார்த்திகேயன், திரைப்பட இயக்குனர் திரு லிங்குசாமி மற்றும் கவிஞர் கபிலன் வைரமுத்து அவர்களிடம் பரிசு பெற்றுள்ளார். இவருடைய முதல் கவிதை நூலை வைகைக்கவி முதல் கவிதை நூலான வைகைக்கவியை தமிழக அரசு தேர்வு செய்து மதுரை உலக தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் செய்துள்ளது. இவருடைய அடுத்த கவிதை நூல் இப்பொழுது நாம் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய 1000 அர்த்தங்கள். இவர் பொதுவாக அனைவரிடம் மிக அன்பாகவும் மரியாதையாகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான இளைஞராக பழகக்கூடிய வல்லமை படைத்தவர். சமூக அக்கறையும் பொதுநலமும் கொண்டவர். மேலும் இவர் மனநல ஆலோசனையும் வழங்கி வருகின்றார். இது அவர் எனக்கு எழுதி கொடுத்து படிக்க சொன்னார். இதை தாண்டி சொல்ல வேண்டுமென்றால் நான் ஏற்கனவே சொன்னபடி எனக்கு அதாவது மிக்க உறவிலும் நட்பிலும் என்னோடு எனக்கு தோளோடு தோள் நின்று உதவக்கூடிய, என்னையும் ஒரு தகப்பனைப் போல அரவணைக்கக்கூடிய இளைஞர் எனது அருமை மாப்பிள்ளை. அவருடைய இலக்கிய சேவை இமயத்தை தொட வேண்டும், இமயம் போன்று உயர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். இவ்வளவு சொன்னாலும் அவர் எழுதிய புத்தகங்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு தனி மனிதன் முன்னேற வேண்டுமென்றால் முக்கியமாக 5 கோட்பாடுகள் வேண்டும். ஒன்று குறிக்கோள். ஒரு குறிக்கோள், ஒரு மனிதன் முன்னேற ஒரு குறிக்கோள் இருக்கணும். அடுத்தபடியாக அந்த குறிக்கோளை அடைவதற்கு திட்டமிடல் வேண்டும், பிளானிங். எய்ம், அடுத்து பிளானிங், சரியான திட்டமிடல் வேண்டும். மூன்றாவதாக தன்னம்பிக்கை வேண்டும். அவன் நினைத்த, அவன் எண்ணக்கூடிய குறிக்கோளை அடைவதற்கு தன்னம்பிக்கை, ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வேண்டும், கான்ஃபிடன்ஸ். அந்த குறிக்கோளை அடைவதற்கு கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் வேணும். அடுத்தபடியாக அந்த குறிக்கோளை அடைவதற்கு விடாமுயற்சி, கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் வேணும். இந்த 5 கோட்பாடுகளை எண்ணத்திலும் உள்ளத்திலும் உணர்வுகளிலும் கொண்டவன்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதுதான் இந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய கடின உழைப்பு. நான் கூறிய கடின உழைப்பு, அந்த கடின உழைப்பை பற்றி தன்னுடைய வைகைக்கவி என்ற புத்தகத்தில் நூலாசிரியர் எழுதியிருக்கின்றார். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் உண்டு வரலாறு, வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்தவனுக்கு இல்லை வரலாறு. நீ உழைச்சாதான் முன்னேற முடியும், இல்லைன்னா வீணா போவ, உனக்கு வரலாறே இருக்காது என்று மிக அருமையாக சுருக்கமாக நமக்கு நமது மூளையில் எட்டும் அளவிற்கு கூறியிருக்கின்றார். அது கடின உழைப்பு. இதை இன்னும் பேசினா கடின உழைப்பை பற்றி 1 மணி நேரம் பேசலாம், அது தேவையில்லை. ஏன்னா நீதியரசர்கள் நமக்காக காத்து கொண்டிருக்காங்க. அடுத்தபடியாக விடாமுயற்சி. இந்த 1000 அர்த்தங்கள் என்ற புத்தகத்தில் அவர் விடாமுயற்சியை பற்றி கூறும்பொழுது, தூக்கி எறியும் போதுதான் பறவை சிறகுகளை விரிக்கும், தூக்கி எறியும் போதுதான் பறவை சிறகுகளை விரிக்கும். அதுதான் முயற்சி. இதைத்தான் விவேகானந்தர் அருமையாக கூறுவார், அரைஸ், அவேக், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டுன்னு. அதான் உன்னுடைய முயற்சியை நீ அடையும் வரை விழித்திரு, அதற்காக உழைத்து கொண்டே இரு என்று. அந்த வரிகளைத்தான் இந்த விடாமுயற்சியை பற்றி 1000 அர்த்தங்கள் என்ற இந்த புத்தகத்திலே மிக அருமையாக, மிக தெளிவாக
அனைவருக்கும் புரியும் வகையிலே மிகச் சிறப்பான முறையிலே இந்த நூலாசிரியர், இலக்கியவாதி, வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவரை பற்றிய கருத்துக்கள் இது போதும் நினைக்கிறேன். இந்த அசோசியேஷனுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய அசோசியேஷனுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த இளம் வழக்கறிஞரை நீங்கள் போற்றுகின்ற விதம், அவரை பாராட்டுகின்ற விதம் உண்மைக்கே மெய்சிலிருக்க வைக்கின்றது. இந்த உங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று நூலை வெளியிடுவதற்காக பல பணிகள் இருந்தும் இதற்கும் ஒரு இளம் வழக்கறிஞர், ஒரு இலக்கியவாதியாக மாறி ஒரு கவிதை நூலை வெளியிடுகிறார். அவரை நாம் பாராட்ட வேண்டும், அவரை நாம் சிறப்பிக்க வேண்டும், அவருடைய எண்ணத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு வருகை புரிந்து வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய, கடவுளைப் போல இருக்கக்கூடிய 2 நீதியரசர்களுக்கு நான் வணங்கி அவர்களுக்கும் நன்றி கூறி, எனக்கு இந்த அரியதொரு வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக மானசீகமான முறையிலே நூலாசிரியர் அறிமுகம் செய்த அருமைக்குரிய நெஞ்சம் நிறைந்த திரு விஜயகுமார் அவர்களுக்கு சங்கத்தின் துணைத் தலைவர் ஷேக் அப்துல்லா அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி கௌரவம் செய்கிறார்கள். நன்றி. விழாவின் தொடர்ச்சியில் மதுரை மாநகரிலே ரோட்டரி சேவையே தன்னை விட சிறந்தது என்ற உயர்ந்த நோக்கத்தால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கொள்கையை குன்றாக வைத்து இங்கே சர்வதேச அளவிலே சேவை செய்து கொண்டிருக்கின்ற ரோட்டரி சங்கம் ஒரு 30 எண்ணங்கள் இருந்தாலும் மதுரை மீனாட்சி ரோட்டரி சங்கம் ஒரு மகத்தான சங்கம் என்பதற்காக ஒரு சில சங்கத்தினுடைய செயல்களை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து, தலைவர் செயலவர்கள் தொடர்ந்து மாறினாலும் கூட ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ராமாக, ஒரு முத்தாய்ப்பான ப்ரோக்ராமாக வாரம் ஒரு முறை ஒரு கிழமை மதுரையில் உள்ள சிறந்த ஒரு மருத்துவமனைக்கு சுமார் 500-1000 பேருக்கு மேல உணவுகளை தொடர்ந்து ஒரு 15-20 ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு அது மட்டுமல்லாமல் இந்த ரோட்டரி சங்கமானது பல்வேறு பெரிய பெரிய சிறப்புகளை கொண்டிருந்தாலும் சேவை தன்னை விட மிகச்சிறந்த என்பதை உணர்த்துவதற்காக இந்த நூலாசிரியர் வெளியிட்ட இந்த புத்தகத்தை இங்கே அருகாமையில் உள்ள புதுப்பட்டியில் உள்ள தொழுநோயாளிகள், இங்கே முன்னாள் MBHC-உடைய செயலாளர் அருமை சகோதரர் மகேந்திரபதி அவர்கள் அந்த இடத்தை பார்வையிட்டு இருக்கிறார். அது சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்றமே பல்வேறு தலையீட்டின் காரணமாக அந்த அமைப்பிற்கு காஸ்ட்லாம் போட்டு நிறையா செஞ்சுருக்காங்க. இன்னும் அரசு அதை வைத்திருந்தாலும் அதற்கு போதிய வசதி இல்லாத சூழ்நிலையை நாங்கள் நன்கு அறிவோம். அந்த நிகழ்வை மதுரை மீனாட்சி ரோட்டரி சங்கத்திலே சொன்ன பொழுது இதற்கு நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை அங்கு அளிக்கின்றோம். ரோட்டரி சம்பந்தமான எங்களுடைய சங்கத்தினுடைய அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த தொழுநோய் பிரிவிற்கு அத்தியாவசியமான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என்று உறுதி பூண்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தின் மூலமாக வருகின்ற வருமானத்தை முழுவதுமாக அந்த தொழுநோய் பிரிவிற்கு வழங்க நூலாசிரியர் திட்டமிட்டிருக்கிறார். அதற்காகவே எங்களுடைய அன்பான இந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக ரோட்டரி சங்கத்தில் பல்வேறு தரப்பிலும் பல்வேறு தளத்தில் இருந்தாலும் இங்கே ரோட்டரியினுடைய சிறப்புகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தில் அடக்க முடியாது. இருந்தாலும் ரோட்டரி சேவையில் சட்டத்தின் பங்கு என்ற ஒரு சின்ன நிகழ்வை சுமார் ஒரு 3-5 நிமிடங்களில் நம்மளுக்கெல்லாம் சொல்வதற்காக எங்களுடைய நெஞ்ச நிறைந்த மருத்துவர் டீன், முன்னாள் ராஜாஜி மருத்துவமனை டீன் திரு ரத்னவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு நீதியரசர் திரு பரத சக்கரவர்த்தி அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் திரு சத்யநாராயணா பிரசாத் அவர்களே, தலைவர் திரு தாஸ்குமார் அவர்களே, செயலாளர் பாஷா அவர்களே, பொதுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, பார் அசோசியேஷன் தலைவர் சுரேஷ் அவர்களே, அன்பு நண்பர்
சாமித்துரை அவர்களே, நூலாசிரியர், என்னுடைய அருமை நண்பர், எங்கள் ரோட்டரி கிளப் மதுரை மீனாட்சியின் உறுப்பினர் திரு செல்வகுமார் அவர்களே, ரோட்டரியின் உறுப்பினர்களே, பார் அசோசியேஷன் மெம்பர்ஸ்களே மற்றும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் ஒரு 1.5 வருஷம் டீனாக இருந்தேன். பிறகு அதுக்கப்புறம் 3 வருஷம் மதுரை மருத்துவக் கல்லூரி அண்டு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் டீனாக இருந்தேன். இந்த 4.5 ஆண்டுகளில் எப்படியும் ஒரு 20 கண்டெம்ட் பெட்டிஷன் வந்திருப்பேன், ஒரு 20 சம்மன். ஏன் இவருக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் கொடுக்கல, ஏன் இவருக்கு பிஜி சீட்டு கொடுக்கல, ஏன் ப்ரொமோஷன் கொடுக்கலன்னு இப்படி ஒரு குற்றவாளியை போலயே தான் ஒரு 4.5 வருஷம் என்னை எல்லா ஜட்ஜும் கொண்டு வந்து கவர்மெண்ட் செய்ய வேண்டியதற்காக அரசாங்கத்தின் பிரதிநிதியாக வந்து நின்றுட்டு இப்போ 4.5 வருஷம் கழித்து தான் ஜட்ஜஸ் முன்னாடி ஃப்ரீயாக பேசுகிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போது பேசிய மாதிரியே மை லார்ட், ஐ வில் கன்டினியூ மை டாக். ஸோ ரோட்டரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் 3000ங்க. இதில் வந்து மொத்தம் 148 கிளப்ஸ் இருக்குது. இப்போ இது 8 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், தேனி, இப்படி 8 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. இதில் வந்து மதுரை சிட்டியில் மட்டும் 40 கிளப்புக்கு மேலே இருக்குது. 6281 மெம்பர்ஸ் இருக்கோம் இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதில் ரோட்ராய்ட் கிளப்ஸ் இருக்குது, அதுலேயே ஸ்டூடெண்ட்ஸ் 726 பேர் இருக்காங்க. ஸோ ரோட்டரி எல்லா விதமான சேரிட்டி சர்வீஸ், எஜுகேஷன், ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ், ஹெல்த்து, எக்ஸட்ராஸ் இருக்குது. இதில் நிறைய சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அது வேறு விஷயம். ஒரு பாயிண்ட் எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நான் போயிடுறேன். கொரோனாவில் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு எங்களுக்கு நிறைய என்ஜிஓஸ் ஹெல்ப் பண்ணாங்க. நம்பர் 1 என்ஜிஓ 1.45 crores ஒர்த்து எக்யூப்மெண்ட் அண்டு மெட்டீரியல் கொடுத்த ஃபஸ்ட்டு என்ஜிஓ ரோட்டரி கிளப்பு தான். ஸோ மதுரையில் இருக்கிற 40 ரோட்டரி கிளப்பும் சேர்ந்து கொடுத்தாங்க. அந்த நன்றியை இப்பொழுதும் திருப்பி நான் நன்றியாக என்னுடைய ரோட்டரி கொடுத்தது என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். சப்ஜெக்ட் வந்து இப்போ என்னென்னா, ரோட்டரியின் சேவையில் சட்டத்தின் பங்கு. அதாவது ரோட்டரி லீகல் அஸ்பெக்டில் ரோட்டரி மெம்பர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு. இந்த 6281 பேரில் ரஃப்லி ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் சொன்னால் அரவுண்ட் ஒரு 350 லாயர்ஸ் இருப்பாங்க. 350 to 400 லாயர்ஸ் எங்கள் மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து இந்த 8 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்லையும் அந்த கிளப் சார்பாக நடத்தப்படுகிற இலவச சட்ட ஆலோசனை, ரோட்டரியால் நடத்தப்படுகிற இலவச சட்ட ஆலோசனை அவங்களோட ஒரு ரொட்டீன் ஒர்க்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த ஆஸ்பெக்டில் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு லீகல் எய்டோட அவேர்னஸ், சட்ட உதவி யாருக்கு தேவை அது சம்பந்தமான அவேர்னஸ், சட்ட ஆலோசனை மையங்கள், அந்த கிளப்ஸ், அந்த இது கூட்டங்கள் அந்த மாதிரி நடத்துகிறாங்க. அதில் மெயினாக வந்து கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட்டில் விமன் அண்டு சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் அண்டு விமன் எம்பவர்மெண்ட்டுக்குன்னு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் வச்சு அந்த ஆஸ்பெக்டில் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் 6281 பேர், அதில் மெயினாக அதில் இருக்க அந்த 350 to 400 லாயர்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி வெப்பினார் நிறையா கண்டக்ட் பண்ணி லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் விமன் அண்டு சில்ட்ரன் இன் இந்தியா. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த போக்சோ சட்டம், அந்த மாதிரி அவங்களோட உமன் ரைட்ஸ் எக்ஸட்ராஸில் வந்து நிறைய டாக், அவேர்னஸ், காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி சைபர் கிரைம்ஸ், இந்த மொபைல் ரிலேட்டட் இஷ்யூ, பேங்க் ரிலேட்டட் சைபர் கிரைம்ஸ், இந்த ஆஸ்பெக்டில் வந்து நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் டாபிக். எங்களுடைய ரோட்டரி மெம்பர்ஸ், ரோட்டரியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய வக்கீல்கள் செய்கின்ற சட்ட உதவி, இலவச சட்ட உதவி. இந்த நேரத்தில் அந்த 350-400 வக்கீல்களை மதுரை பார் அசோசியேஷன் சார்பாகவும் எங்கள் ரோட்டரியின் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டோம். 2 பேர் நீதி அரசர்கள் இருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் சொசைட்டி சம்பந்தமாகவும் கொஞ்சம் பேசணும். இது தகவலாகவும் எடுத்துக்கொள்ளலாம்.
என்னுடைய நீதி அரசர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ வந்து நீதிமன்றங்கள் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து அதில் வருகின்ற தீர்ப்புகளால் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் என்னுடைய தகவலோ வேண்டுகோளோ நாளை ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்தால் அது இந்த சமுதாயத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதால் அந்த கோரிக்கையோ தகவல் என்ற அடிப்படையில் ஒன்று பேசுகிறேன். அதாங்க இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து அரசாங்க மருத்துவமனைகள், அரசாங்க பள்ளிகள், அரசாங்க கல்லூரிகள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய உதவி, இந்த அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் இந்த சொசைட்டியிலேருந்து ஒரு பெரிய உதவி தேவைப்படுது. இது கவர்மெண்ட் மட்டும் சிறப்பாக செஞ்சிடவே முடியாது நிச்சயம், ஏன்னா நம்மளுடைய பட்ஜெட்டில் அது முடியாது. ஸோ இந்த சொசைட்டியோட கான்ட்ரிபியூஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ரிசோர்ஸஸ், மணியோ வேறு ஒரு பொருட்களோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த இது செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஸோ அப்படி செய்கிறவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் ரெக்கக்னேஷன், ஒரு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன், ஒரு சர்டிஃபிகேட்ஸ், ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேயோ ஒரு ரிப்பப்ளிக் டேலையோ ஒரு மாவட்ட ஆட்சி தலைவரால் கொடுக்கப்படுகிற ஒரு அங்கீகாரம், இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் வந்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து ஒரு கேபிட்டல் இவ்வளவு வரைக்கும் இவர் ஆத்தரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரங்கிறது வந்து ரொம்ப ஒரு தெளிவாக குறிப்பிடப்படவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்ன அந்த 1.545 crores அதை ரெக்கக்னைஸ் பண்ணி இத்தனை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் இவர் கொடுத்தாருங்கிற சர்டிஃபிகேட்டு கொடுக்கறதுக்கே நாங்கள் வந்து யோசிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு. லட்சக்கணக்கில் அவங்க கொடுத்தாங்க, அதற்குரிய ஆத்தரைசேஷன் கூட எங்களால் பண்ணுவது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அந்த டொனேஷன் பார்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து கொடுக்குற மாதிரியே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், இந்த ரெம்டெசிவிர் மாத்திரை, ஆம்போடெரிஷன், இந்த கரும்பூஞ்சை கொரோனா காலத்தில் இருந்ததுக்கெல்லாம் வந்து ஒரு நண்பர் திருநகரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்க்கு அவரோட வழியில் அந்த மருந்து, அப்போல்லாம் அந்த மருந்து நீங்கள் ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. நாங்கள் கிட்டத்தட்ட இரண்டிலும் சேர்த்து 17,200 கொரோனா நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்த்துருக்கிறோம். அதில் அவ்வளவு ஷார்ட்டேஜஸ் இருந்தது, உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன் மெடிசின்ஸ் எல்லாம். ஒருத்தர் 25,000 ரூபா, எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு லோயஸ்ட் மார்க்கெட் வேல்யூவே அது 25,000ன்னு சொல்லி, அதை எப்படி ஆத்தரைஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு ப்ரொவிஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். பின்னாடி வந்து இதில் ஏதாவது லீகல் ப்ராப்ளம் வந்தால் நம்ம நீதி அரசர்கள் சக்கரவர்த்தி சாரோ சத்யநாராயண பிரசாத் சாரோ காப்பாற்றுவாங்க, அதனால் நம்ம கொடுப்போன்னு சொல்லி நானாக என்னுடைய சொந்தத்தில் ரிஸ்க் எடுத்து லட்சக்கணக்கான டொனேஷன் கொடுத்ததற்கு நாங்கள் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெக்கக்னேஷனை வந்து லீகலைஸ் பண்ணணும், தட் இஸ் ஒன் திங். அதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முந்தி வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒருத்தன் ஒரு குற்றுயிரும் குலையுருமாக கிடப்பான். அவனை கொண்டு வந்து எங்கள் கேஷுவாலிட்டியில் அந்த ஆட்டோ டிரைவரோ கூட இருக்க யாரோ வந்து அப்படி அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்ச உடனே எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ நாங்கள் ஏஆர் என்ட்ரி என்ன போடுவோம்னா, brought by unknown, அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன பயன்னா, எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு அவரை ஏஆரில் பேரை போட்டால் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரும். ஸோ இது ரொம்ப நாளாக போய்கிட்டே இருந்தது. அதனால் வந்து ரோட்டில் ஏற்படும் விபத்துகளை தொடர்றதுக்கே மக்கள் பயந்தாங்க. அதே தான் பிஐஎல் போட்டு 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 ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்றைக்கி நம்மை காக்கும் 48 வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் இன்றைக்கி 50,000 ரூபா உங்கள் பேருக்கு சர்டிஃபிகேட்டு கொடுத்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி அவார்டு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி மாறி இருக்கு. இது எப்படி ஆரம்பித்ததென்றால் ஹைகோர்ட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளினால் தான் இது நடந்ததே ஒழிய இது சட்டத்தால் நடக்கவில்லை. நானே எத்தனை சிஎம்ஓ ஜூனியர் டாக்டராக கேஷுவாலிட்டியில் இருக்கப்போ brought by unknown போடுவோம். ரொம்ப நமக்கு என்னடா நம்ம என்ன மனித இனம்தானா இதை போய் இப்படி நல்லா ஏன் இப்படி போடுறோம். ஏன்னா அவன் வந்து ஒரு காமன் மேன், ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு பப்ளிக்கு, அவரை வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா அவர் எப்படி வருவார். ஸோ இதெல்லாம் நீதிமன்றங்கள் செய்த நல்ல விஷயங்கள். அதே தான் இப்போ சொல்கிறாங்க நிறையா போதைன்னு. எத்தனையோ மாணவர்கள், நான் அவன் 2-3 பேர்கிட்ட வந்து கஞ்சா அடிக்ட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான். அவன் கூட அந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவனோட ஃப்ரெண்டு, ஏன் உன் ஃப்ரெண்டுங்கிறியே கஞ்சா அடிச்சிருக்கான்ல,
நீ அதை யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணி அதை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணியா, யாருக்காவது புகார் கொடுத்தியா? அவன் தெளிவாக சொல்கிறான். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, நான் ஒரு லோ மிடில் கிளாஸ் சார், நான் சொன்னால் எனக்கு என்ன சேஃப்டி இருக்குது, என்ன ஆபத்து, யார் என்னை காப்பாற்றுவா? ஸோ நீங்கள் ரிசோர்ஸும் சோர்ஸையும் பிளாக் பண்ணாமல் கஞ்சா ட்ரக்ஸு இதை வந்து பிளாக் பண்ணவே முடியாது. அப்போ வந்து நல்ல எண்ணத்தோடு சொல்கிற இன்ஃபார்மரை நம்ம சட்டம் காப்பாற்றப்பட வேண்டிய கடமை இருக்கிறது. ஸோ அதற்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் வேணும். ஒரு சுகுமாரோ யாரோ சொன்னால் அவரை சட்டப்படி ஒரு கவரப் கொடுத்து, எப்படி இந்த லேடிஸ் ஒரு விக்டம்க்கு நம்ம எப்படி கவர் பண்ணுறோமோ, ரேப் விக்டம்ஸை கவர் பண்ணுற மாதிரி அவங்கள கவர் பண்ணால் தான் இந்த கஞ்சா போதையோட ரிசோர்ஸு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அவன் ஃப்ரெண்டு எங்கே வாங்கி அடிக்கிறான்னு தெரியும். ஸோ அதை நாம் தடுக்க முடியும். நானும் என் வழியில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். டீனாக இருக்கப்போ அந்த ரிசோர்ஸே தெரியலை. அடிக்ஷனுக்கு வர்ற மாணவனை பற்றி தான் தெரிகிறதே ஒழிய ரிசோர்ஸை பற்றி இன்ஃபார்மர் சொல்ல தயாராக இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு இல்லை. அதையும் மாண்புமிகு நீதியரசர்கள் அவர்கள் வழியிலேயே கவனிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக அன்பு நண்பர் செல்வகுமார் எழுதிய 1000 அர்த்தங்கள் அந்த கவி நூல்களுக்கு இதுவரை நண்பர், என்னுடைய 40 ஆண்டு நண்பர் சாமித்துரை அவர்களும் விஜயகுமார் அவர்களும் மற்றவர்களும் வாழ்த்தி விட்டார்கள். அவர்களுடைய அதே வாழ்த்தை என்னுடைய வாழ்த்தாக பதிவு செய்து மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டத்தின் பங்கை பற்றி சிறப்பாக கூறிய முன்னாள் டீன் அவர்களுக்கு சங்கத்தின் நூலகர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி கௌரவம் செய்கிறார்கள். இந்த விழா மேடையில் மருத்துவர் ஐயா நீதியரசர்களிடம் வேண்டுதல் வைத்தார். அதே மாதிரி அவரிடமும் நமது வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக 2 வேண்டுதல் வைக்கப்படுகிறது. ஒரு வேண்டுதல் நமது மருத்துவர் ஐயாட்ட 2 வேண்டுதல் வைக்கப்படுது நமது வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக. ஒரு வேண்டுதல், நமது மூத்த வழக்கறிஞர் கிரி என்பவர் அரசு மருத்துவமனையில், ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார். 113வது வார்டில் மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறார். அவருக்கு திருமணமாகவில்லை. பகல் டயத்தில் ஒரு டைப்பிஸ்ட் லேடி பார்த்துக்கிறாங்க. நைட்டில் பார்க்குறது கூட ஆள் இல்லாத ஒரு சூழல். நாங்கள் வழக்கறிஞர் நண்பர்கள் சில பேர் வந்து உதவி செஞ்சோம். அவருக்கு ஒரு தரமான மருத்துவ சிகிச்சைக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணித்தரும்படி எங்களது வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக எங்களது வழக்கறிஞர்களோ இல்லை வழக்கறிஞர் குடும்பங்களோ, இப்பொழுது நீங்கள் வேளம்மாள் மருத்துவமனையில் இருக்கிறீர்கள், அங்கு சிகிச்சைக்காக வந்தால் எங்களுக்கு ஒரு சலுகை கட்டணத்தில் நீங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு விழாக்களும் வந்து நாங்கள் நடத்துகிறப்போ வந்து வழக்கறிஞர்கள் நலன் சார்ந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் உதவியாக இருக்கணும் தான் நடத்துகிறோம். நமது தம்பி செல்வகுமாருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் நீதியரசர்கள் முன்னாடி அவர்களுக்கு இந்த வேண்டுதலை வந்து வழக்கறிஞர் சார்பாக வைத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நிர்வாகத்திடம் பேசி இதற்கு ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. நன்றி மருத்துவர் ஐயா. நம்ம மதுரை வழக்கறிஞர் சங்கத்திலேருந்து வேளம்மாள்லேருந்து இது வரைக்கும் 3 முறை நம்ம வந்து இங்கே கேம்ப் நடத்தியிருக்கோம். ஈக்கோ இதெல்லாம் வச்சு நடத்தியிருக்கோம். நம்ம போய் அவங்கள பார்த்து சொல்லியிருக்கோம். ரெண்டாவது வந்து தலைவர் எனக்கு தெரியும், அது அவர் டீனாக இருக்கிறப்ப உங்கள் இந்த நீதியரசர் தெரிவிக்கக்கூடிய விஷயம், அவ்வளோ ஒரு பிஸியாக இருக்கப்போ கூட என்னென்னா ஏதாவது ஒரு ரோட்டியில் யாருக்காவது எடுப்போம்னா பேச முடியாது, வாட்ஸ்அப்பில் போடுவோம். அவர் கேட்பார் எந்த வார்டு இதுதான் கேட்பார். இது வரைக்கும் சொல்கிறேன் நான், இங்கே உள்ள எல்லா ரொட்டேஷனும் தெரியும். அதுக்கு ஒரு பேக்கப் இருக்கும். கரெக்டாக வந்து ஃபீட்பேக் சொல்லுவார். இந்த எங்களுக்கு திடீர்னு அந்த ஃபோட்டோ போட்டு விடுவார். எங்களுக்கு புரியாது, வெள்ளையில என்னமோ எழுதியிருக்கும். ஆனால் அவர் இந்த சிகிச்சையில் இருக்கார், இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு இருப்பார். கரெக்டாக இருக்கும். அவர் பதவியில் இருக்கப்போ செஞ்சார். இப்போ பதவியில் இல்லாதப்பையும் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அந்த சேவையை தொடர்ந்து செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, ரோட்டரி மக்களுக்கு இருக்குது என்று கூறிக்கொண்டு, அடுத்தபடியாக 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த சிவில் நீதிபதிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 233 பேர் வந்து இப்போ வந்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் MK சுரேசனுடைய சீரிய பணியில் வந்து தொடர்ந்து எங்கள் வழக்கறிஞர் சங்கம் மூத்த வழக்கறிஞர் சாமித்துறை உட்பட, அல்லுடிவி சேகர் உட்பட, மனோகரன் சார் உட்பட தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம். அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை திங்கக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருந்திருந்தோம். அதில் கண்டினியூவாக கிளாஸ் எடுத்ததில் வந்து மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து பரத் சக்கரவர்த்தி வந்து ஒரு நாள் கிளாஸ் எடுத்து இந்த இதை சிறப்பு செஞ்சாங்க. இந்த நேரத்தில் வந்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்னன்னா, நாங்கள் அப்படி கிளாஸ் எடுத்ததுலேருந்து
எங்கள் மதுரை வழக்கறிஞர் சங்கத்திலேருந்து இளம் நீதிபதிகள் 28 பேர் இன்றைக்கி இங்கேருந்து உருவாகியிருக்காங்க நம்ம மதுரை வழக்கறிஞர் சங்கத்திலேருந்து. அந்த பெருமையில் வந்து நீதியரசருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. இது வந்து நாங்கள் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் எம் சுந்தரேஷ் அவர்கள் சொன்னப்போ சொன்னோம். அவர் நினச்சிட்டு இருந்தார் யாரோ ஒரு வாத்தியாருக்கு ஒரு சீல்டு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லுவோம். வரிசையில் எங்கள் சுரேஷ்குமார் எங்கள் ஐசக் பால் பொருளாளர் தான் வாசித்தார். திடீர்னு வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நீங்களும் அவங்க நடத்துனாங்கன்னு சொல்லி அவரும் வரிசையில் வந்து அந்த அந்த ஹானரை பெற்று சென்றார். அந்த வகையிலே நம்மளுடன் இருக்கின்ற இளம் வழக்கறிஞருடைய இதய துடிப்பாக விளங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் அவர்களை இங்கே வந்து சிறப்புரையாற்றும்படி இளம் வழக்கறிஞரை பாராட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாநகர் மதுரையிலே வீற்றிருந்து அறம் கூறும் சென்னை உயர்நீதிமன்றத்தை வணங்கி எங்களுடைய உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருக்கும் ரோட்டரி சங்கத்தார் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அருமை நண்பர் சத்யநாராயண பிரசாத் அவர்களே மற்றும் எம் வழக்கறிஞர் அறத்தினோரே, நம் நீதிமன்ற பணியாளர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அதாவது இந்த இக்காலத்து ஹைக்கூ கவிஞர்கள்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இப்போ முந்தானேத்து என்கிட்ட ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வந்தது. நான் இப்போது பிணை மனு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு வழக்கு வருது. ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அந்த ஒரு மானை வந்து அவங்க அடித்து அதை கூறு போட்டு வைக்கிறாங்க. கையும் களவுமாக பிடிபட்டார்கள். அப்போது அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது முன்ஜாமீன் மனுவை எனக்கு ஏன்னா இது விசாரிக்க வேண்டியது, போலீஸ் வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும், அதனால் முன்ஜாமீன் மனுவை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எழுதிட்டே நான் வரேன். கோர்ட்டில் உட்காந்து ஃபஸ்ட் பேராகிராஃப் எழுதிட்டேன். ரெண்டாவது ஏன் நான் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்ற விளக்கத்தை நான் சொல்கிறேன். இது வந்து பிகாஸ் அனிமல்ஸ் இல்லைன்னா மனிதன் மட்டும் இந்த உலகத்தில் தனியாக இருக்க முடியாது. பயோடைவர்சிட்டி எல்லாமே இருக்கணும். மனித இனம் மட்டும் தனியாக இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்றது ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப். தேர்ஃபோர் நான் அதை சொல்லிக்கிட்டே வரேன். இது வந்து ஒரு அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டின்னு. அப்போது நான் முன்னாடி என்னுடைய தீர்ப்புகளில் வந்து வள்ளுவர் சொன்ன பல்லுயிர் ஓம்புதல், பாரதியாரோட கவிதைகள்லாம் சொல்லிக்கிட்டே வந்து யோசித்திருக்கும் பொழுது நம்ம செல்வகுமார் மாதிரியே இன்னொரு தம்பி ஜெயமோகன் ஒரு கவிதை புத்தகம் என்கிட்ட கொடுத்தாரு. அவர் பாருங்கள் எழுதினார், 6 5 கழித்தால் மிஞ்சுவது 0 எழுதியிருந்தார். 6 5 கழித்தால் மிஞ்சுவது 0. 5 அறிவு மிருகங்கள்லாம் இல்லைன்னா 6 அறிவு மனிதன் இல்லை. அப்படியே எடுத்தவனோட ஆர்டரில் கோட் பண்ணி முந்தானேத்து ஒரு இதில் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி இக்கால கவிஞர்கள்லாம் வந்து இந்த ஹைக்கூ கவிஞர்கள்லாம் ஜாம்பவான்கள். அப்படித்தான் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அருமை தம்பி செல்வகுமார் ஒரு தனி மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதனாக, ஒரு சமூகத்தில் இருக்கும் அவலங்களை எதிர்த்து சீற்றமடையக்கூடிய ஒரு போராளியாக, இந்த சாதாரணமாக நாம் கடந்து செல்லும் பல பிரச்சனைகளை கவனிக்கும் நம்மள் போல் ஒரு மனிதராக பல பரிமாணங்களில் இதில் உங்களுக்கு தெரிவார். அதற்குத்தான் அந்த புத்தகத்திற்கு 1000 அர்த்தங்கள் என்று பெயர் வைத்துள்ளார்கள். உதாரணத்துக்கு என்னை தொட்ட மிகவும் தொட்ட 2 ஹைக்கூகளை சொல்லி நான் அமர்கிறேன். முதல் பாடல் நான் அவருடைய கவியை சொல்லிடுறேன். அப்புறம் 1000 அர்த்தங்கள்ல என்னென்ன அர்த்தங்கள் இது எனக்கு தோணுச்சுன்றதை நான் சொல்கிறேன். 5 வயது பிரபலத்திடம் கையெழுத்து வாங்கிய பெருமையுடன் வீட்டுச் சுவர்கள். 5 வயது பிரபலத்திடம் கையெழுத்து வாங்கிய பெருமையுடன் வீட்டுச் சுவர்கள்னு எழுதியிருக்காரு. படித்த உடனே முதல்ல தோணுனது, நம்ம எல்லோருக்கும் அந்த ஒரு தகப்பனாக தாயாக அந்த குழந்தை பிறந்து ஒரு 4-5 வயசில் அந்த செவத்துல கிறுக்கும் பாருங்க, அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அதை தொட்டிருக்கார். உங்களுக்கு படித்த உடனே அதுதான ஞாபகம் வருது ஒரு தகப்பனாக. இரண்டாவது எனக்கு அடுத்து தோணுன பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு 33 வயது 34 வயதில் 2 குழந்தைகள் இருக்கும், 6 வயசில் 8 வயசில். அப்போ தான் ஒரு வேலைக்கு சேர்ந்துருப்பார். 20,000 30,000 சம்பளம் வாங்குவார். வாழ்க்கையில் வந்து
வாடகை வீட்டில் இருப்பாங்க, சின்ன சின்ன போர்ஷனில். நான்லாம் சின்ன வயசில் போர்ஷனில் வளர்ந்தவன். அப்போது அந்த குழந்தை வந்து அந்த செவுத்தில் கிறுக்கும். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து, அறிவில்லை உனக்கு, குழந்தை செவுத்தில் கிறுக்குது, அதெல்லாம் அடக்கி வளர்க்க மாட்டியா, நீ ஒரு தகப்பனா இன்னும் பொழுது என்றாவது ஒரு நாள் நாமளும் ஒரு சொந்த வீடு வாங்கி விட மாட்டோமா அப்படின்ற அந்த ஒரு சமூக பிரச்சனையை அந்த பாட்டு பிரபலிக்குது. மூன்றாவதாக நீதிமன்றம். நாங்கள் நீதிபதிகள் இல்லையா, நிறைய விவாகரத்து வழக்குகளை நாங்கள் பார்ப்போம். அப்போது ஒரு தம்பதிகள்கிட்ட நான் பேசுகிறேன். ஒன்றுமே கிடையாதுங்க, இஷ்டத்துக்கும் வளர்க்குறான் அந்த பொண்ணை பையனை. அவர் சொல்கிறாரு, அவர் வந்து நான் ஒரு ஆர்டன்ட் கிறிஸ்டியன், என்னை வந்து காலையில் நான் வந்து போர்டிங் ஸ்கூலில் படித்தார் அவர். நான் காலையில் 6 மணிக்குன்னா 6 மணிக்கு எழுந்திருக்கணும், பேஸ்ட்டை இப்படி தான் வைக்கணும்னா ப்ரஷ்ஷில் இப்படி தான் வைக்கணும். ஈவினிங் வரைக்கும் அவரோட ப்ரோக்ராம் வந்து ப்ரீ ப்ரோக்ராம். இந்த அம்மா வந்து குழந்தைய, வேலைக்காரம்மா நீ உங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போ, அது எதனா உங்கள் வீட்டு சாப்பாட்டு கூட கொடு, அந்த அம்மா வாயிலேருந்து வெத்தலை எடுத்து வச்சா கூடயும் கொடுத்துக்கோ. இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நாங்கள் சொல்லணும். அப்போ வந்து அதில் ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ இந்த ஸ்கூலில் வந்து 2 விதமான இருந்துச்சு. இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த கல்வி முறையை பற்றி சொன்னாங்க. ஒரு வகுப்பில் வந்து ஆசிரியர்கள் குழந்தைகளை உட்கார வச்சுக்கிட்டு சொல்லித்தராங்க. ஒரு அவுட்லைன் இருக்குதுங்க, ஒரு பாட்டு, 2 இலை, ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஒரு டீச்சர் சொல்கிறாங்க ஒரு வகுப்பில், ஆல்ரைட் எல்லாம் கிரேயான்ஸ் எடுத்துக்கங்க குழந்தைங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு இருக்குது இல்லையா, ப்ரௌன் கலர் பண்ணுங்கள். அடுத்தது 2 இலைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பச்சை கலர் அடிங்க. இந்த பூவுக்கு மஞ்சள் கலர் அடிங்கன்னு ஒரு டீச்சர் வந்து முறைப்படி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு ரூமில் இதெல்லாம் இறச்சி போட்டு கிரேயான்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு குழந்தைகளை விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க ஆசிரியர். அது இஷ்டத்துக்கு கலராக பண்ணாங்க. இப்போ இது ஒரு மிக மிக நூதனமான ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங். அது அப்பா சொல்லுவார் ஸ்ட்ரிக்டாக, இந்த சவத்தில் இருக்கிறான். இல்லை அம்மா சொல்லுவாங்க, இந்த பையன் பாருங்கள் சவத்தில் எழுதுது. குழந்தையா இருக்கும்போதே சின்ன வயசுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, பட்டுன்னு அடிப்பாங்க. இன்னொரு பேரண்ட் வந்து, இருக்கட்டும் என் மகன் தானே இருக்கட்டும், அந்த செவரே பொறுமையாக இருக்குது பாருங்க இல்லையா. இந்த ஒரு கதையும் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போது ஒரு சின்ன ஹைக்யூவில் இவ்வளோ விஷயத்தையும் உள்ளடக்கி பல அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளும் மாதிரி அந்த கவிதையை படைத்திருக்கிறேன். நான் இன்னொரு கவிதை சொல்கிறேன். காலப்போக்கில் மறந்து விட்டால் நாங்கள் வாங்கிய கடனை பள்ளிக்கூட வாசல் தேன்மிட்டாய் பாட்டி. காலப்போக்கில் மறந்து விட்டால் நாங்கள் வாங்கிய கடனை பள்ளிக்கூட வாசல் தேன்மிட்டாய் பாட்டி. அப்போ முதல்ல வந்து நானும் பாட்டி கூட வளர்ந்தேன், பாட்டியோட முகம் நம்மளுக்கு காட்டுறாரு. 2வது சின்ன வயசில் நீங்கள் சுவைத்த தேன்மிட்டாயோட வாசனையை காட்டுறாரு. இப்போ குறிப்பாக நம்ம கோர்ட்டில் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சின்ன சின்ன நிறுவனங்களெல்லாம் கசக்கி பிழிகிறாங்க பாருங்கள், சர்ஃபாசி ஆக்ட்னு அந்த மேனேஜருங்க, அவங்க முன்னாடி போடுறான், காலப்போக்கில் நாங்கள் வாங்கிய கடனை மறந்து விட்டால் எங்கள் பள்ளிக்கூட வாசல் பாட்டி அப்படின்னு எனக்கு தோன்றுது. இந்த மாதிரி அவரோட ஒரு கவிதைக்கும் வந்து பல அர்த்தங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து மிக மிக நுட்பமான விஷயங்களை, மென்மையான உணர்வுகளை, சமூக பிரச்சனைகளை, நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்களை மிக மிக 3 வரி சுருக்கமாக மிக அழகாக கொடுத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நேரம் கிடைத்தால் ஒரு அரை மணி நேரத்தில் படித்து விடலாம். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் என்று கூறிக்கொண்டு அவருக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் போற்றுதலையும் தெரிவித்து கொண்டு மென்மேலும் பல சிறப்புகளை அவர் அடையவும். அதாவது நம்ம கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நான்லாம் 20 வருஷத்தில் ஒன்றுமே பண்ணலை, எக்ஸப்ட் கோர்ட்டாக ஓடினது தவிர இப்போ பார்த்தா அப்போ தான் இந்த தம்பிங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பெருமையாகும், ஆச்சரியமாகும், சில நேரங்கள் பொறாமையாகும். இவர்களிடம் கற்றுக்கொண்டு பின்னோக்கி நடந்து என்னோட 20 வருஷத்தை முதவேந்து ஆரம்பித்தா வேறு மாதிரி ஆரம்பிக்கணும் என்று உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் விதமாக உங்களுடைய பணிகள் அமைந்திருக்கிறேன் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீதிரசு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மதுரைக்கு உங்களுக்கு தெரியும் பல பேர்கள் இருக்குது, நான்மாங்க கூடல், ஆலவாய், தூங்கா நகரம் அப்படிலாம் இருக்குது. இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயும் நாங்கள் தெரியும், நம்ம முன்னாடி இருக்க அந்த தமிழவங்கெல்லாம் தெரியும். இந்த உயர்நீதிமன்றம் ஆரம்பிக்கிறப்பே நாங்கள் இருக்கோம்.
மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அடிக்கல் நாட்டிலிருந்து நாங்கள் இருக்கோம். இந்த உத்தமன்லாம் இருக்கார், எங்களுடைய மூத்த ஈசி மெம்பர் இருக்கார், அவருக்கெல்லாம் தெரியும். என்னென்னா எங்கெங்கேயோ இடம் பார்த்தாங்க இந்த இடத்த வைக்கிறதுக்கு. கடைசியில் வந்து உத்தங்குடின்னு சொல்லப்போ எங்களுக்கு தெரியல. உத்தங்குடியில் உலக நேரி உத்தங்குடி தானே அப்படின்னு சொன்னோம். பல வரலாற்று சிறப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மதுரையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு போதாது, டைம் பத்தாது. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சிலப்பதிகாரத்தில் வந்து நீங்கள் நிறையா முன்னோக்கி போனால் இழுத்துட்டே போயிடும், அதெல்லாம் வேணாம், ஷார்ட்டாக டக்குன்னு 2 இதில் முடிச்சிடுறேன். இப்போ காவேரி பூமட்டிலிருந்து இங்கே வர்றான் யாரு, கண்ணகியும் கோவலன்னு வர்றாங்க. வந்து தன்னுடைய கணவன் வந்து சிலம்பு எடுத்துகிட்டு போய் ஒரு விற்றுட்டு அதுக்கான இதை வாங்கிட்டு வந்து குடும்பம் நடத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அங்கே தவறு நடக்குது, அதெல்லாம் விட்டுருவோம். தன் கணவன் இறந்த பிறகு ஒரு சிலம்பை எடுத்துட்டு எங்கேருந்து புறப்பட்டாங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்க கடை சிலம்பு ஏந்தல், அது வேறு. ஒரு கையில் சிலம்பு எடுத்துட்டு கடை சிலம்பு ஏந்தல். இப்போ இதெல்லாம் ஆகி போச்சு. கடச்சனேந்தல் இந்த அடுத்த ஸ்டாப்பு, நம்ம ஹைகோர்ட்லேருந்து அடுத்த ஸ்டாப்பு கடச்சனேந்தல். அந்த கடச்சனேந்தல் ஸ்டாப்பில் தான் இருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதை யார் சொன்னாங்கன்னு தெரியல, இப்படி ஒரு வரலாற்றில் வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே பக்கத்துலேயே இந்த இடத்துலையே இருக்குது. கணவன் மனைவியாக கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்த இந்த கடை சிலம்பு ஏந்தல் என்ற கடச்சனேந்தல் பக்கத்தில் அந்த உயர்நீதிமன்றம் இருக்குது. அந்த உயர்நீதிமன்றத்திலே நீதி பரிபாலனை செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த மாண்புமிகு நீதியரசர் திரு சத்யநாதா பிரசாத் அவர்களை இங்கே வந்து திருவுரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய சகோதரரும் நண்பருமான நீதியரசர் திரு பரத சக்கரவர்த்தி அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நான் இந்த சங்கத்துக்கு இதுதான் முதல் தடவையாக வருகிறேன். அது எனக்கு மிக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அதற்கு முன்பு நான் என்னை அழைக்க சங்கத்தின் செயலாளர் வந்தார். வந்துட்டு இந்த அழைப்பு அப்போ பிரிண்ட் ஆகலை. இந்த 1000 அர்த்தங்கள் புக்கை கொடுத்துட்டு, இது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தான் புக்கு வெளியீட்டுக்கு வராரு, நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்கன்னார். நான் ரொம்ப சாதாரணமாக, அப்படியா, நான் கண்டிப்பாக வந்துடுறேன், நூலை வாங்க போகிறதே நீங்கள் தாங்கன்னார். அது வரைக்கும் எனக்கு தெரியாது இது மாதிரி என் பேரை போட போகிறாங்க, நான் தான் நூலை வாங்க போகிறேன்றது. நான் தவறாக நான் சொல்லவில்லை. அது அதை என்ன சொல்ல, வடிவேல் காமெடியாக ஷாக் ஆகிட்டேன். அப்படியே பார்த்தோட யார், நான் நீங்கள் தாங்கன்னாரு. அது வந்து ஒரு 2 நிமிஷம் நான் பேசலை. இன்றைக்கி இன்று மாலை கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், இது என்ன பேர் போடுறதுக்கு உங்களுக்கு யார் சொன்னால், நண்பர் சொன்னாரான்னு கேட்டார். இல்லை, நல்ல வேலை சொன்னீங்க, இல்லைன்னா இன்றைக்கி என்னுடைய சில என்ன சொல்கிறது சொந்தக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், அதனால் நான் சீக்கிரம் செல்ல வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் இப்பொழுது எல்லாம் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக போயிட்டு இருந்தனால நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் போகணுன்ட்டு. அதுட்டு வந்து அப்புறம் செயலாளர் இன்னொரு இது சொன்னார், இந்த அசோசியேஷனுக்கு நீங்கள் இன்னும் வந்ததே இல்லை, நான் யாரையும் வராமல் விட மாட்டோம், ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும், யோசிச்சே பார்த்தோம், நீங்கள் இன்னும் வரவே இல்லை, இதில் தான் உங்களை பிடிச்சி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தேன்னு வந்து சொன்னார். நான் முதல்ல மதுரை பெஞ்சுக்கு வந்து 2022 வந்தேன். அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். முதலாவது அமர்வு நீதியரசர் திரு மகாதேவன் அவர்களோடு இருந்தேன். அது ஒரு மறக்க முடியாத 3 மாதங்கள். நான் நீதியரசராகி ஒரு ஆண்டுகள் கூட ஆகவில்லை, நான் இங்கே மதுரை அமர்வுக்கு வந்தேன். என்ன சொல்கிறது, அந்த 3 மாத காலத்தில் நாங்கள் அவ்வளோ வழக்குகளை தீர்ப்பு சொன்னோம். 55 நாட்களில் 6577 வழக்குகள் நாங்கள் இருவரும் முதலாவது அமர்வில் தீர்ப்பு கூறினோம். அது மறக்க முடியாத நிகழ்வு. அதற்கு வழக்கறிஞரோட ஒத்துழைப்பு இல்லாமல் அது சாத்தியமே இல்லை. அவ்வளோ, அதாவது அரசு வழக்கறிஞராக இருக்கட்டும், வங்கிகள் வழக்கு, அப்போது வந்து இங்கே டிஆர்டியில் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர்லாம் இல்லை. ஸோ சர்ஃபாசி ரிட்டெல்லாம் எங்கள்கிட்ட தான் வரும். ஸோ பேங்க் திலீப் குமார், அது மாதிரி நிறைய பேங்க் வழக்கறிஞர்கள் வருவாங்க. வந்து நாங்கள் அதான் முதல்ல கேட்போம், மனுதாரர் என்ன செய்கிறாரு என்ன, அதுக்கப்புறம் தான் எங்களுடைய இதே போவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன வகையான கடன், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் அது மாதிரி கொடுத்து நாங்கள் இது பண்ணுவோம். அதுட்டு
என்றைக்குமே மதுரைக்கு வரணுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்று வந்து சாப்பாடு. நான் ஒரு சாப்பாடு விரும்புகிற ஆள். 22க்கு அப்புறம் 23 எனக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 24 வந்திருக்கிறேன். அதுவும் இந்த கோனார் மெஸ்ஸு ஸ்பேர் பார்ட்ஸ் அது எனக்கு முதல்ல ஒரு நண்பர் தான் கூப்பிட்டு போனார். இங்கே எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கும் பண்ணினா மெக்கானிக்கு இது ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் சொல்கிறேன்னு அது ஒரு இது. பொதுவாகவே மதுரையில் அதுவும் அசைவம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் எல்லாமே. அதுட்டு வந்து வேறு நான் புலவர் செல்வகுமார் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ இளம் வயதில் 1000 அர்த்தங்கள் என்ற புத்தகம் எழுதியிருக்கார். இன்னும் மேலும் சில புத்தகம் எழுதியிருக்கிறார் என்று முன்பு பேசியவர்களும் கூறினார்கள். எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய நீதிமன்றத்திலும் அவர் ஆஜராகி கொண்டிருக்கிறார். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். மாண்புமிகு நீதியரசர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய கதாநாயகன் இளம் வழக்கறிஞர் அவரை ஏற்புரை ஆற்றுவதற்கு முன்பாக அவருடைய தாய் தந்தையர் அவர்களை இங்கே அறிமுகம் செய்ய ஆசைப்படுகிறோம். அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சங்கத்தினுடைய இசி மெம்பர் டேனியல் அவர்களும் மூத்த இசி மெம்பர் உத்தமன் அவர்களும் இளம் வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்கள் தாய் தந்தையருக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடி போட்டி கௌரவம் செய்கிறார்கள். அவர்களோடு இணைந்து உதவி செயலாளர் ஜெயராணி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, உதவி செய்யறதுக்கு வயசு தேவையில்லை, மனசு இருந்தா போதும். நம்ம சின்ன வயசுன்னு சொல்லி வளர்ப்பாங்க. அதன் அடிப்படையில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை இந்த லெப்ரசி ஹோம் செய்யலான்னு இருக்கேன். அதற்கு ஆதரவு அளித்து இங்கே வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கரண்ட் போனதும் ரொம்ப நல்லதா போச்சு. நான் இங்கேருந்து பார்க்க நான் ஏதோ கேலக்ஸில் இருக்க மாதிரியும் நிறைய ஸ்டார்ஸ் பக்கத்தில் ரொம்ப இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்கு. அதாவது ஹெவன்ல இருந்தால் எப்படி இருக்குமோ ஒரு கற்பனையான ஒரு நிகழ்வு எனக்கு இப்போ கண்முன்ன அழகாக தெரிகிறது. மதுரை மீனாட்சியின் அருளால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. மாண்புமிகு நீதியரசர் திரு பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கும் மாண்புமிகு நீதியரசர் திரு சத்யநாராயண பிரசாத் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே இவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு போகணும்னா நான் எங்கள் சீனியர் மகேந்திரபதி மாமாட்ட கட்டை சண்டை போட்டு நான் தான் போய் வாங்கிட்டு போயிருவேன். ஏன்னா அங்கே போகிறதுக்கு ஒரு பயம் இருக்காது, ஒரு தயக்கம் இருக்காது. ஜூனியர் அட்வொகேட்ஸை பேச விட்டு அவங்க கேட்பாங்க. இப்போ ஜூனியர் டக்குன்னு லார்ட்ஷிப் 2 கிராஸ் கொஸ்டின் கேட்டால் நமக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடும் பேசுறதுக்கு. இவங்க நம்ம என்ன பேசணும் பொறுமையாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃபேவராக நிறைய ஆர்டர்ஸ் போடுறாங்க. இப்போ லாஸ்ட் வீக்கில் 3rd பெஞ்ச் சத்யநாராயண பிரசாத் ஜஸ்டிஸ் முன்னாடி நான் அப்பியர் ஆகி என்னோட கிளைண்ட்டுக்கு நான் பரோல் ஃபேவரான ஆர்டர்ஸ் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது மூலமாக சீனியர்ஸ்க்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்குது, ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது. அதனால இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு யாரை கூப்பிடலான்ட்டு என்னோட இன்னொரு சீனியர் சங்கத்தின் செயலாளர் ஆர் வெங்கடேசன் அவர்கள் கேட்கும் போது நான் சொன்னேன், இவங்க 2 பேரையும் கூப்பிடலாம் சார்ன்னு சொல்லி கேட்டேன். அந்த வாய்ப்பை தந்த மதுரை வழக்கறிஞர் சங்கத்திற்கு முதற்கன் என் வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காசுக்காண்டி இந்த ஃபங்க்ஷன் வைக்கலாம், லெப்ரசி ஹோம் ஹெல்ப் பண்ணலான்னு சொன்ன உடனே முதல்ல எங்களோட பொருளாளர் திரு சுரேஷ்குமார் ஐசப்பால் சார் தான் பர்ஸ்ல இருந்து காசு என்னவே இல்லை, அவரு எவ்வளோ இருக்கோ அப்படி இருக்கு என் கையில் கொடுத்துட்டாரு. பல 500 நோட்டுகள் இருந்தது. உண்மையான பொருளாளர் என்று அந்த நிமிஷத்துல உணர செய்தார். எனக்கு தம்பி என்னோட சின்ன கான்ட்ரிபியூஷனை வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இது பொருள் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அடுத்து இது எப்படி செயல்முறைப்படுத்தலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிறப்ப சங்கத்தின் ஆற்றல் செயலாளர் என்னோட சீனியர் திரு வெங்கடேசன் சார் என்னோட கூடயே இருந்து எல்லா முயற்சிகளுக்கும் ஊக்கமும் உதவியும் செய்து ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இங்கே உருவாக்கி கொடுத்துருக்காரு.
அடுத்து சங்கத்தின் தலைவர் அவர்கள். சரி, இந்த ஃபங்க்ஷன் ஒரு சேரிட்டபிள் காசுக்காண்டி செய்கிறோம், ரெப்ரஸன்ட் தான் செய்கிறோம், ரொம்ப செலவு பண்ண வேணாம் சார், சிம்பிளாக செய்வோம், வர கான்ட்ரிபியூஷன் அப்படியே டொனேட் பண்ணிடலாம்னு சொன்னேன். தலைவர் அவர், தம்பி நம்ம நடிச்சா ஹீரோ தான், செஞ்சா டேரக்டர் சங்கர் போய் பிரம்மாண்டமாக தான் செய்யணும் அப்படின்ட்டு வேண்டிய உதவிகளெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. நன்றி தலைவரே. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி நூல் அறிமுகம் செய்து இந்த நூலை ப்ரொமோட் செய்த வழக்கறிஞர் திரு கே சாமிதுரை சார் அவர்களுக்கும், இதற்கு முன்னிலை வகித்த ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை மீனாட்சி தலைவர் திரு தாஸ்குமார் அவர்களுக்கும், எனக்கு அவங்க பிஸியான ஷெட்யூல் மத்தியில் வந்து நூல் ஆசிரியர் அறிமுகம் வழங்கிய அன்பு மாமா திரு விஜயகுமார் அவர்களுக்கும், உங்கள் செல்வகுமார், அதாவது போன ஃபர்ஸ்ட் புக்கு 3 குமார்கள் இருந்தோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு அதே 3 குமார் அமைஞ்சிச்சு. ரொம்ப ஃபர்ஸ்ட் புக்கு முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் மாமா வந்திருந்தாங்க, விஜயகுமார் மாமா இருந்தாங்க, நானும் இருந்தேன், 3 பேர். அதே மாதிரி இப்பயும் 3 குமார் அமைஞ்சதுக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரியின் பங்கை அருமையாக விளக்கி கூறிய டாக்டர் ரத்னவேல் அங்கிள் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறுகிறேன். இப்போ நீங்கள் வந்து சொன்னனால இன்னும் நிறையா ஒரு ரீச் இருக்கும், நம்ம ரோட்டரி பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும். இந்த நிகழ்ச்சி நூல் விழா ஒரு வெற்றியாக அமைந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த வெற்றியை என்னோட அப்பா அம்மாவுக்கும், என் சங்கத்துக்கும், MBA சங்கத்துக்கும், ரோட்டரி சங்கத்துக்கும் நான் காணிக்கையாக வழங்குறேன். நன்றி, வணக்கம். இளம் வழக்கறிஞர் செல்வகுமார் நன்றி தெரிவித்துள்ளோ விழா இறுதியே முடிவடைகிறது. 2 நிமிடம் சுரேஷ்குமார் ஐசக் பால் பொருளாளர் அவர்கள் ஃபார்மல் கோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு செய்து இங்கே வந்து இந்த அருமையான இளம் கவிஞருக்கு வாழ்த்து புரிவதற்கு அவங்களுக்குலாம் மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பாக வந்து நீதிபதிகள் என்கிறாங்க தங்களுடைய இதை மீறி அவருடைய மனதில் உள்ள பட்டதை பேசுகிற 2 நீதியரசர்களுக்கு பேசியிருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு விஷயம், நன்றி. அதே மாதிரி எங்கள் சங்க தலைவர் இந்த விழாவை ஏற்பாடு செய்த வெங்கடேஷ் ஜூனியர் தான் அவர். இந்த விழாவை ஏற்பாடு செய்த வெங்கடேஷுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி மீண்டும் இந்த கவிஞரை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த நேரத்தில் மின்விளக்கு வேணா போயிருக்கலாம், உங்களுடைய ஞாபகங்கள் எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு மகனை பெற்றிருக்கீங்க. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி நீதியரசர் சொன்ன மாதிரி அந்த கவிதை எனக்கு பிடிக்கும். ஆனால் அது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அந்த தேன்ட பாடிக்கு நான் இன்னும் கடன் கொடுக்க வேண்டியது. ஸ்கூலில் படிக்கும்போது தேடி போனேன் கிடைக்கலன்ற மாதிரி அது எல்லாருமே பார்த்தா அந்த ஸ்கூல் டயத்தில் வந்து ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து அதை இருக்கிற காசுக்கு போய் வாங்கிட்டு வருவோம். அதை வந்து அருமையாக சொல்லியிருந்தாரு. அதை ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அது மாதிரி நிறையா அந்த அவருடைய மன உணர்வுகளை பூரா இன்னைக்கு காலையில் கூட ஒரு இது வாசித்தேன், பூக்களை கொய்து விடலாம் ஆனால் வசந்தத்தை உங்களால் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு இது வாசித்தேன். இந்த கவிதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நீதியரசர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அர்த்தங்களை கொடுக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இதாக தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு நிறையா ஒரு எதிர்காலம் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா வருவீங்க. கண்டிப்பாக நல்ல பெரிய விஷயம் தான் இது. எங்கள் அண்ணன் சாமித்துரை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். மற்றும் தமிழ்மணி மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். மற்றும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.